ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேனு ரீவைண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கடையில் ஷாப்பில் கொடுத்துருந்தோம், காயில் மட்டும் கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கஸ்டமர் கேட்டாங்கன்றதுனால சரி வாங்கலான்னு வந்தோம். சரி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், காயிலோட கனெக்ஷன் எண் மட்டும் போட்டு கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா காயிலெலாம் கட்டி வச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் போடுறதுக்காக ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் 2 காயில் இருக்குது. ஸோ அதை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து வெளியே கண்டென்சரில் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போகணும். ஒரு ஒயருக்கும் 2 ஒயர் போட்டு 4 ஒயர் போட்டிருக்காங்க. இதில் எதுக்குன்னா 2 ஸ்டார்டிங்கோடைய எண்டு, 2 வந்து ரன்னிங்கோடைய எண்டு. இதுக்காக 4 ஒயர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா சின்னதாக ஸ்லீவ்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலரில் ஒயருக்கு மேலே அந்த ஜாயிண்ட்டு போடுற இடத்துலலாம் அந்த ஸ்லீவ் ஒன்று போடுவாங்க. அது போட்டால் தான் கனெக்ஷன் வந்து ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த காப்பர் ஒயரை ஏன் லைட்டாக கொளுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே எனாமல் இருக்கும் ஒயர் மேலே. ஸோ அந்த எனாமல் போனால் தான் நம்மளுக்கு ப்ராப்பர் கனெக்ஷன் கிடைக்கும். அதனால தான் வந்து அதை கொளுத்திட்டு அதை நம்ம சுரண்டி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது ஒயர் வந்து ரொம்ப சின்னது அப்படின்றதுனால நம்ம நார்மலாக நைஃப்பில் வச்சு சீவனோம்னா கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நெருப்பில் கொளுத்திட்டு நம்ம லைட்டாக சுரண்டனோம்னா அந்த காப்பர் நம்மளுக்கு வெளியே தெரியும். அவுட்புட் ஒயரும் நல்லா சீவி வச்சுக்கினாச்சு. இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணி அந்த ஸ்லீவ் சால்ட்ரிங் பண்ணணும். ஏன் சால்ட்ரிங் பண்ணணுன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன் வரும். இல்லைன்னா சில டைம்ஸ் வந்து விட்டு விட்டு கனெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாயிண்ட்டு சரியாக வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சால்ட்ரிங் பண்ணோம்னா இந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது, 100% கரெக்டாக இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் காயில் பார்த்திங்கன்னா ஃபேன் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் கனெக்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரன்னிங் காயில் தான் நம்மளுக்கு ஸ்பீடாக ஓடும். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஸ்லோவாகவே ஓடிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி காயில் பார்த்திங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து கண்டென்சர் போயிட்டுருக்கும், அப்படி இல்லைன்னா ரன்னிங் காயில் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 விதமான ஃபால்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. கண்டென்சர் போச்சுன்னா ஈஸியாக நம்மளே கூட மாற்றிக்கலாம். எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. 2.5 MFT ஃபேன் கண்டென்சர்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுப்பாங்க. நம்மளே கூட வந்து மாட்டிக்கலாம். பட் அந்த கனெக்ஷன் மட்டும் திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரியே கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறது பெட்டர் கழட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் கழட்டிட்டு மறுபடியும் நீங்கள் கண்டென்சர் நீங்களே கூட மாட்டிட்டு அதே மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் ஃபோட்டோவை பார்த்து. ஸ்லீவ் இந்த காப்பர் ஒயர் கூட கனெக்ஷன் போட்டுட்ருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறத சிசரில் கட் பண்ணி வெளியே எடுத்துடுறாரு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒன்று ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீலிங் ஃபேனுன்றது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஏசி இண்டக்ஷன் மோட்டார் தான் இது. கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் ரன்னிங் இருக்கிற மோட்டர் தான். என்ன காரணம்னா இதில் கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா ஃபேன் ஓடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் ஸ்டார்ட் ஆகி திரும்ப கெப்பாசிட்டர் ரன்னிங் ஆகிற மாதிரி தான். இது நிறைய மெத்தட் இருக்குது. கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார், கெப்பாசிட்டர் ரன்னிங் மோட்டார்னு ஏகப்பட்ட டைப் இருக்குது. பட் இது நம்ம சீலிங் ஃபேன் என்ன டைப்னால் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் ரன்னிங் மோட்டார் தான். சொன்ன மாதிரி தம்பி சால்ட்ரிங்கும் வச்சு முடிச்சிட்டாரு. சால்ட்ரிங்க்கு நேரம் அந்த ஸ்லீவை இறக்கி விட்டுறணும். ஸோ அந்த ஜாயிண்ட் அடித்த இடம் வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு நூல் போட்டு கட்டிட்டார். மீதி எக்ஸஸாக இருக்கிற ஒயரை வெளியே எடுத்துக்கிறாரு. ஏன்னா உள்ளே அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஸ்பேஸே கம்மியாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ ஒயரை உள்ளே கம்மியாக வச்சுருக்கணுமோ அது நம்மளுக்கு சேஃப்டி.
ஸோ காயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாரு ஒரு டைம் கட்டி முடிச்சதுக்கப்புறம், கனெக்ஷன் போட்டதுக்கப்புறமா. ஏன்னா எங்கேயாச்சும் நம்ம காட்டும்போது இல்லை இதுன்னும்போது டேமேஜ் ஆகிருந்தால் நமக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ இந்த எனாமல் ஆயில் ஊற்றுறாங்க. இது எதுக்குன்னா காயில் வந்து ஒரு ஒயர் இன்னொரு காயில் கூட ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது மேபி இன்சுலேஷன் ஆயில்னு சொல்லலாம். 2 பக்கமும் ஆயில் ஊற்றிக்கணும். என்ன காரணம்னா அப்போ எல்லா பக்கமும் ப்ராப்பராக படும். ஏன்னா ரொம்ப நெருங்க இருக்கிறதுனால உள்ளே இறங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் 2 பக்கமும் ஊற்றும்போது இந்த பக்கம் பாதி ஆயில் போகும், அந்த பக்கமும் பாதி ஆயில் போகும். ஈவனாக எல்லா பக்கமும் வந்துடும். இது வந்து ஆயில் ஊற்றின உடனே நம்ம எப்போவுமே ஃபேனை வந்து ஃபிட்டிங் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரமாவது காய வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு 1/4 மணி நேரம் வெயிலில் காய வச்சாச்சு. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம பேரிங் மாற்றிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். எப்போவுமே ஃபேன் ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம்னா அந்த ஃபேனு கஸ்டமர் கொடுத்த கண்டிஷனில் எடுத்துமே கொடுக்கக்கூடாது. என்ன காரணம்னா மேலே ஏகப்பட்ட டஸ்ட்டஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை க்ளீன் பண்ணி தான் எடுத்துமே கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோன்னு தெரியும். இல்லைன்னா கஸ்டமர் வந்து நம்ம உள்ளே என்ன தான் காயில் கட்டி உள் சைடு பேரிங் மாற்றிருந்தாலும் அவுட்ரு லுக்கு என்ன இருக்கோ அதை தான் கஸ்டமர் பார்ப்பாங்க. நம்ம ஃபேனை கொடுத்த மாதிரியே கொடுத்துருக்காங்க, எந்த ஒர்க்குமே செஞ்ச மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே உள்ளே நம்ம எவ்வளோ ஒர்க் செஞ்சுருந்தாலும் வெளியே இருக்க அப்பியரன்ஸ் தான் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸோ நம்ம எப்போயுமே ரக்கை கொடுத்துருந்தாங்கன்னா ரக்கையும் க்ளீன் பண்ணி கொடுக்குறது பெட்டர். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த ஃபேனுடைய மண்டையை மட்டும் நல்லா வச்சு க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6202 203 இந்த மாதிரி பேரிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் வந்து பேரிங் ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா வராத நேரத்தில் இந்த மாதிரி புல்லர் யூஸ் பண்ணி தான் கட்டணும். கம்மி தான். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-250 ருபீஸ் இது மாதிரி தான் கிடைக்கும் புல்லர்லாம். நமக்கு அதிகமாக தேவைப்படாது. ஒரு எலக்ட்ரிஷியன் அப்படி இல்லைன்னா ஒரு ரீவைண்டிங் ஷாப்புக்காரங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நார்மல் கஸ்டமர்களுக்கு அதிகமாக பேரிங் புல்லர் தேவைப்படாது. பேரிங் அடித்து முடிச்சாச்சு. ஸோ காயில் எடுத்து அந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். அந்த ரோட்டாரில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன பீசஸ் எதுனா இருக்குமான்னு பார்த்து அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துறாரு. ஒரு வாஷர் ஒன்று வரும், மறந்துட்டார். பாட்டம் சைடில் ஸ்ப்ரிங்கு அண்டு வாஷர் இருக்கும் பாட்டம் பேரிங்க்கு. கெப்பாசிட்டர் போட்டுட்ருக்காரு. ஏன்னா பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர் தான் மெயின். ஏன்னா இது கெப்பாசிட்டர் தான் இந்த மோட்ரு வந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ரன்னிங் ஆகும். ஸோ கெப்பாசிட்டர் கனெக்ஷன் போடுறதும் முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு ஃபேன் ரிவர்ஸ் ஓடுது அப்படின்னு தெரிஞ்சால் திரும்ப அந்த கனெக்ஷன் கழட்டி மாற்றிக்கணும். செக் பண்ணி பார்க்குறாரு. கரெக்டாக தான் ரொட்டேட் ஆகுது. டெஸ்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ.